வெல்கம் டு மித்ரன் அண்ட் மார்க்கெட்ஸ். நான் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல. நான் இந்த சேனலில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய லேர்னிங் மட்டுமே. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிஸ்க்கு எடுக்காதவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி என்னென்ன ஹைலைட்ஸுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் அதிகமாக இருக்குது. எல்லாருமே கோல்டையும் சில்வரையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட்டும் லோவாக ட்ரேட் ஆகுது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அங்கே அதிகமாக இருக்குமோன்ற பயம். இந்தியன் மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குது. எஃப்ஐஐ கண்டினியூஸாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. டிஏஎஸ் அதை வாங்குறத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு 1,66,000 இருக்குது 10 கிராம் கோல்டு. சில்வர் 2,60,000 பர் கேஜி 100,000 கிராம்ஸ். ஸோ ஆயில் ப்ரைஸஸ் கண்டிப்பாக ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஜியோ பாலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது யூஎஸ் யூரான் சண்டையால். ஸோ இதனால் இந்தியாவுடைய வாலட்டாலிட்டி இண்டெக்ஸும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நாஸ்டாக்கு, டவ் ஜோன்ஸு எல்லாமே இறங்கி இருந்துச்சு. ஸோ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக் கரெக்ஷன், அப்புறம் யூஎஸ் ஈரான் வார். ஸோ யூஎஸ் பாண்ட்ஸ் 10 இயர் பாண்ட் ஈல்டு இன்ஃப்ளேஷனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது, சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே 1-3% கரெக்டாக இருக்குது. நிக்கி 3%, ஹேங்ஸங் 2% இறங்கியிருக்கு. ஸோ ப்ராடராக எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா மண்டே லெவலில் 1% இறங்கியிருக்கு. 24,865 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 1.2 சேம் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு. 80,232 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ குளோபல் கியூஸால் ஆயில் ப்ரைஸு ஹைக் ஆகிக்கிட்டே இருக்குது. ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, $100 பர் பேரல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு கஷ்டம், பட் ஆயில் ஜெனரேட் பண்ணுற கம்பெனிகளுக்கு லாபம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ நெட்டாக 3,296 கோடி விற்றுருக்காங்க. டிஏஏ 8,500 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாக செக்டரல் அவுட்லுக் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. பட் ஸ்ட்ரக்சரலி இந்தியன் பேங்க்ஸ் ஆர் வெரி குட். we can continue to invest and accumulate. ஐடி சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னா யூஎஸில் ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த ஏஐ அப்படிங்கிறது ஆந்த்ரோபிக்கு, ஓப்பன் ஏஐ இவங்களுடைய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலீசஸ்லாம் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னா எஃப்எம்சிஜியும் ஃபார்மா செக்டாரையும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு கம்பெனி தான் டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனிஸ். ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ இந்த ரெண்டு செக்டார்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் நிஃப்டி அண்ட் மார்க்கெட் ஸ்டாக் நம்ம இதில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செலக்டிவ் என்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எதாக இருந்தாலும் ஏர்னிங்ஸை ரெடி பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் பார்த்த கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸை பற்றி நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டேட்டா பேட்டர்ன்ஸ் டிஃபென்சிவ் தீம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எம்டார் டெக்னாலஜி ஹை வேல்யூ தான், வேல்யூஷன் ஹையாக தான் இருக்கும். என்கிட்டையும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது எம்டார் டெக்னாலஜிஸ். இவங்களுடைய ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் அண்டு டிஃபென்ஸ்லேயும் இருக்காங்க. அதனால் எம்டார் டெக்னாலஜிஸையும் பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்,
1.5க்கு கீழே புக் வேல்யூ இருக்கும்பொழுதெல்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். எம்சிஎக்ஸ், முத்தூட், ஜிங்க் இதெல்லாம் டெக்னிக்கலாக நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கோல்டு இருக்குது, கோல்டுடைய கடன் கொடுக்குற கம்பெனிங்கிறதுனால இதை பார்க்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், யூஎஸ் ஈரான் வார், யுக்ரைன் ரஷ்யா வார் இதெல்லாம் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வேகமாக ஏறிக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் $100 ரீச் ஆயிரும் போல் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ், எல்லா கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கும் என்ன பண்ணுறாங்க, கோல்டு அக்குமுலேட் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்க்கணும். ஸோ குளோபலாக இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும். கரன்சி வாலட்டைலாக தான் இருக்கும். இந்தியன் ருப்பி 92 ரூபாய்க்கிட்ட இருந்தது பார்க்கும்பொழுது சீக்கிரம் அது 98, 100ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 6 மந்த்ஸ்லேயே கூட நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அசட் அலோகேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.